ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம வந்து என்சைம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஆல் ஆல் என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் ஒன்லி அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக? நோ, இட்ஸ் ராங். ஆல்மோஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு வந்து மீனிங் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி இந்த என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் ஒன்லி அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸில் தான் கேட்டாங்கன்னா கான்சியஸாக இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து போகலாம். ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா என்சைம்ஸும் வந்து ப்ரோட்டீன்ஸாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ப்ரோட்டீன்ஸாக தான் ஆனதாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தெர் ஆர் சம் நியூக்ளிக் ஆசிட் தட் பிஹேவ் லைக் என்சைம்ஸ். ஸோ சம் நியூக்ளிக் பார்த்தீங்களா, அடுத்த லைன்லேயே வந்து அதை பிரேக் பண்ணுறக்கு ஒரு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சில நியூக்ளிக் ஆசிட்ஸ் லைக் ஆர்என்ஏ அந்த மாதிரி இருக்கிற நியூக்ளிக் ஆசிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் கேட்டலிஸ்டாகவும் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் கால்டு ரைபோசைம்ஸ். சரி, ரைபோசைம்ஸ் அது வந்து ரைபோசைம்ஸ்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஒன் கேன் டெசிப்ட் என்சைம் பை line diagram. A enzyme like a protein has a primary structure, that is amino acid sequence of a protein. A enzyme like a protein has a secondary and a tertiary structure. When you look at a tertiary structure upon itself, the chains crisscross itself and hence many crevices and pockets are made. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரோட்டீன்ஸோட நம்ம ப்ரோட்டீன்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தோம்ல, இந்த பிரைமரி, செகண்டரி, குவார்டினரி, டெர்ஷரி இந்த மாதிரி 4 ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி ஒரு என்சைமை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைன்லேயே டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை அந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் டிஸ்கிரைப் பண்ணலாம். இதே மாதிரி வந்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இந்த மாதிரி இல்லை குவார்டினரி இந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது நீங்கள் க்ளோஸாக லுக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னது உங்களுக்கே நல்லா தெரியும். தட் இஸ் ஒரு 3D ஸ்ட்ரக்சர். 3D ஸ்ட்ரக்சரில் வந்து கொடுக்குறது நமக்கு வந்து டெர்ஷரி தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற 3D ஸ்ட்ரக்சர்ஸில் பார்க்குறப்போ அது வந்து கிறிஸ்காஸ் ஒன்றோட ஒன்று வந்து சேர்ந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா மெனி கிரிவிசஸ் அண்ட் பாக்கெட்ஸ் ஆர் மேட். கிரிவிசஸ்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த குழி இருக்குது பார்த்தீங்களா. கிரிவிசஸ் அப்படின்றதுக்கு டேர்முக்கான மீனிங் வந்து குழி. இந்த மாதிரி 3D ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நிறைய குழி மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த பள்ளங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஒரு வியூ வந்து தென்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன் சச் பாக்கெட் இஸ் த ஆக்டிவ் சைட். அண்ட் ஆக்டிவ் சைட் ஆஃப் an enzyme is a crevice or a pocket into which substrate fits. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஒரு குழி இருக்குது. இந்த மாதிரி குழி இல்லைன்னா இந்த பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பள்ளத்துக்கு பேர் வந்து கிரிவிசஸ் இல்லைன்னா பாக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது, வந்து மெர்ஜ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம்? ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து பபிள்ஸ் பாட்டில் பார்த்துருப்பீங்க. பபிள்ஸ் பாட்டிலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும், அது ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே தான் வந்துட்டு அந்த பபிள்ஸோட ஸ்டிக்கை வந்து நீங்கள் டிப் பண்ணுவீங்க. இந்த சப்ஸ்ட்ரேட்டுன்றதை வந்து நீங்கள் வந்து பபிள்ஸோட அந்த குச்சியில் அந்த டிப் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதை வேணால் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. பட் உள்ளுக்குள்ளே இருக்க அந்த லிக்விடு அந்த சப்ஸ்ட்ரேட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் என்சைமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்ட்ரேட்டை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பபிள்ஸ்ன்றது ஒன்று ஃபார்ம் ஆகும். நீங்கள் நார்மலாக எடுத்து அந்த லிக்விடை பபிளோட அந்த லிக்விட் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்து அப்படியே வந்து ப்ளோ பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. அது அப்படியே கீழே அப்படியே வந்து காற்றுல இப்படி சிறகடிப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சதற விட்டிங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். அதோட ஃபங்க்ஷன் எதுவுமே நடக்காது. அதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கா, அந்த ஹோல்குள்ளே நீங்கள் வந்து அந்த பபிள்ஸ் வந்து டிப் பண்ணணும். டிப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலான ஒரு பபிள்ஸ்ன்ற ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். சேம் அஸ் ஹியர், இது வந்து ஒரு என்சைமில் வந்து கிரிவிசஸ் இல்லைனா ஒரு பாக்கெட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழி வந்து இருக்குது. அந்த குழிக்குள்ளே வந்து சப்ஸ்ட்ரேட்டுன்னு ஒன்று வந்து ஃபிக்ஸ் ஆகணும். இப்போ அந்த சப்ஸ்ட்ரேட்டும் இந்த என்சைம் ரெண்டுமே சேர்ந்ததுக்கப்புறம் அவுட்புட்டாக இன்னொரு விஷயம் நமக்கு வந்து கிடைக்கும். தட் இஸ் த ப்ராடக்ட்ஸ் வி நீட். நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவையோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதுதான் வந்து சிம்பிளான விஷயம், புரிஞ்சுங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குழி இருக்குல்ல, இந்த குழிக்கு பேர் வந்து கிரிவிசஸ் இல்லை பாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நமக்கான ஆக்டிவ் சைட். எப்படி இந்த பபிள் பாட்டிலில் வந்து அந்த பபிளுக்கான ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பபிள்ஸ் டப்பாவில் இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்ஸ் தான் நமக்கு தேவை. அதுதான் நமக்கு வந்து ஆக்டிவ் சைட்டாக செயல்பட போகுது. வெறும் குச்சியை வச்சு நீங்கள் தண்ணியில் போய் முக்கி இது பண்ணால் உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்காது. பட் அதே பபிள்ஸ் லிக்விடில் நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பபிள்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆக்டிவ் சைட்டுன்னு சொல்லப்படுறது வந்து நம்ம என்சைம் ஓட அந்த கிரிவிசஸ் இல்லை பாக்கெட் சொல்கிறாங்களா, அதுதான் வந்து ஆக்டிவ் சைட்டாக இருக்க போகிறது. ஓகே,
நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸில் வச்சு மண்டையில் வச்சுக்கோங்க. தஸ் என்சைம் த்ரூ தேர் ஆக்டிவ் சைட் கேட்டலைஸ் ரியாக்ஷன்ஸ் அட் ஹையர் ரேட். இப்போது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நான் வந்துட்டு பபுள்ஸை வந்துட்டு வித்தியாசமாக ஊதுவேன், நான் வந்து மாஸ்க் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் வடக்கு நண்பர்கள் பண்ணுவாங்கல்ல, வாயில் ஊதிட்டு அப்படியே பபுள்ஸ் விட்றதா இருக்கட்டும், வாய்க்குள்ளே வச்சுட்டு லிக்விடை வச்சுட்டு பபுள்ஸ் விட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும், நீங்கள் அதை ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கான டைம் வந்துட்டு ஒரு ரொம்ப எடுத்துக்கும். இல்லை நீங்கள் பபுள்ஸை குடிச்சிட்டே இருக்கீங்கன்னா ஒரேடியாக நீங்கள் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ நீங்களே அந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன், நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட ஸ்பீடோட ரேட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். என்னடா அவன் அதுக்குள்ளே அவன் செத்துட்டானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவ்வளோ பொறுமையாக வந்து நடக்கும் பபுள்ஸ் வரதுக்கான அவுட்புட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா. இதே நீங்கள் வந்து சப்ஸ்ட்ரேட் என்ஜைம் ரெண்டுமே சேர்ந்து, அதான் நான் சொன்ன மாதிரி பபுளோட ஸ்டிக் எடுத்து நீங்கள் பபுள்ஸ்குள்ளே விடுறீங்க, டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு ப்ளோ பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். ஒரு நார்மலாக வந்து வாய்க்குள்ளே ஊற்றி நீங்கள் ஊதுறதுக்கும் அந்த ஆக்சுவலாக அந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் ஊதுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வரும்ல, அதோட ரேட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அஸ் த சேம் ஆஸ் நார்மலாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்லோவான ரேட்டாக தான் நடக்கும். ஆனால் இதே வந்துட்டு ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டி வந்ததுக்கப்புறம் அதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பல லட்சம் டைம் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்சைம் கேட்டலைஸ்ட் டிஃபர் ஃப்ரம் த இன்ஆர்கானிக் கேட்டலைஸ்ட் இன் மெனி வேஸ், பட் ஒன் ஆஃப் த மேஜர் டிஃபரன்ஸ் இட் நீட்ஸ் மென்ஷன். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்டில் வந்து நடக்கிற அந்த அவுட்புட்டுக்கும் என்சைமோட ரியாக்ஷனோட அவுட்புட்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது நான் அந்த பபுள் எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன்ல, இந்த மாதிரி நீங்கள் டே டு டே லைஃப்பில் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து இங்கே ஒரு நார்மலாக ஊதுறப்போ ஒரு 5 வருதுன்னா இதில் வந்து ஒரு 10 வரும். ஸோ 2 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்சஸும் வருது. ஆனால் இதே வந்து ஆர்கானிக் நம்மளோட என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் டைம்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பபுள் ஊதுற இடத்துல வந்து 1,00,000 பபுள் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், இல்லை ஒரு 10,00,000 பபுள் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், 1 கோடி பபுள் வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. அது நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறதுல ஒரு ஒர்த் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் ஒர்க் எஃபிஷியன்ட்லி அட் ஹை டெம்பரேச்சர்ஸ் and high pressures, while enzyme damage at high temperature, say above 40 degrees Celsius. இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஆர்கானிக்னா நம்மள மாதிரி ஹைஜீன் இந்த என்ன பிளாக்கு டஸ்கி ஸ்கின்னு இந்த மாதிரி இருக்கவங்க நான் வச்சுக்கோங்க. என்னடா ரேசிஸ்டாட்ட பேசுகிறேன்னு சொல்லி என்னை யாரும் திட்ட வேண்டாம், நானும் பிளாக் ஸ்கின் தான். ஸோ என்ன மாதிரி யாராச்சும் வந்து டார்க் ஸ்கின்னில் இருக்கவங்களாம் வந்து ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்லாம் வந்து நம்மளாம் எதுவுமே யோசிக்க மாட்டோம். வெயிலில் போய் நிற்கணுமா பிரச்சனையே இல்லை, ஸ்கின் கருத்துரும், அந்த மாதிரி எந்த கவலைகளும் நமக்கு தேவையில்லை. ஆல்ரெடி கருகருன்னு செவப்பாக இருக்கலை அப்படின்ற மாதிரி கருகன்னு கருவிட்டியாக இருக்கிற நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக வந்து வெயிலில் போகிறோம், ஹை டெம்பரேச்சர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் வந்து நம்மளை மாதிரி பிளாக் ஸ்கின் இருக்கிறவங்க. இதே வந்துட்டு ஒயிட்டு ஸ்கின்னு சாரிங்க பாட்டுக்கு வேண்டாம், அந்த மாதிரி வந்துட்டு என்சைம்ஸ்லாம் வந்து ஹை டெம்பரேச்சர்ஸ், அந்த ஹை டெம்பரேச்சர்ஸ் இந்த வெயிலில் போக மாட்டேன், நான் வந்து கருப்பாயிருவேன் அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளை ஸ்கின் இருக்கவங்களாம் வந்து பார்த்து பக்குவமாக இருப்பாங்கள்ல, அதனால் வந்து இந்த 40 டிகிரி செல்சியஸ்லாம் அவங்க தாண்டி போக மாட்டாங்க. ஐயோ வேண்டாம்ப்பா வெயிலில் மூஞ்சி கருத்துரும், ஸ்கின்னு டேன் ஆயிரும், அப்புறம் வந்து அது போடணும், லோஷன் போடணும், அப்படி இப்படின்னு கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்னா நம்மளை மாதிரி டார்க் ஸ்கின் இருக்கவங்க, ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர், என்ன வெயில் அடித்தாலும் பரவாயில்லப்பா நான் போய் நிற்பம்பா அப்படின்ற மாதிரி ஹை டெம்பரேச்சரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். இதே வந்துட்டு இந்த என்சைம்ஸ்லாம் வந்து ஹை டெம்பரேச்சரில் டேமேஜ் ஆயிரும். சே அபவ் 40 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ் மேலே வெயில் எப்படி நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதோ, ஐ மீன் ஒயிட் ஸ்கின் கேர்ள்ஸில் எப்படி தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்காங்களோ அதே மாதிரி தான் என்சைம்ஸும் ஹை டிகிரி செல்சியஸில் போனால் டேமேஜ் ஆயிரும். அங்கே எப்படி ஸ்கின் டேமேஜ் ஆகும் அதே மாதிரி இங்கே என்சைமே டேமேஜ் ஆயிரும். ஓகேவா? ஹவவர் என்சைம்ஸ் இன் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஆர்கானிசம்ஸ் ஹூ நார்மலி லிவ் அண்டர் extremely high temperature, example hot vents, sulfur springs are stable and retain their catalytic power even at high temperature up to 80 to 90 degree Celsius அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சில ஜிம்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம அது வரைக்கும் நார்மல் கேர்ளாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க நம்மளுக்கு கமிட் ஆகிட்டாங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா வெயிலாச்சும் ஹேர் ஆச்சு வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்மாக பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஜிம் கேர்ள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர்ஸ்லாம் தாக்க பிடிச்சி அவங்க நம்மளோட ப்ரெஷருக்கும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி வருவாங்களோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு சில ஐசோலேட்டடான ஆர்கானிசம்ஸ், அதாவது இந்த ஹாட் வென்ஸில் இருக்கிற ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும், இந்த சல்ஃபர் ஸ்ப்ரிங்ஸில் இருந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் இருக்குல்ல, அந்த உயிரினங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட என்சைம்ஸ் இருக்குல்ல, ஐசோலேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த என்சைம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
80 to 90 டிகிரி செல்சியஸ்க்கு வரைக்குமே அதனால் தாக்கு பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் thus an important quality of enzymes isolated from thermophilic organisms. தெர்மோஃபிலிக் என்ன? ஹீட் லவ்விங். ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. இப்போ உங்களுக்கே தெரியுது. இப்போ இந்த இடத்துல என்ன மெயின் பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க? தெர்மல் ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 40 டிகிரி செல்சியஸ் 90 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து இதை நீங்கள் இதோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இதனால் இந்த ஒரு ஆர்கானிசம்ஸ்னால, அதாவது ஹார்ட்வென்ஸ் இந்த மாதிரி இருக்கிற என்சைம்ஸ்னால வந்து இந்த டிகிரி செல்சியஸ்லேயே தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் இதே இந்த மாதிரி இருக்கிற என்சைம்ஸ்னால வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸில் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ தஸ் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தெர்மல் ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். எந்த என்சைம் எந்த ஃபங்க்ஷன் பண்ணுது, எந்த என்சைம் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் தாக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சு அதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம கொடுக்குறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தஸ் த என்சைம்ஸ். இங்கே நம்ம அகைன் வந்து ஒரு சின்ன ரீகால் மாதிரி பார்த்துடலாம். இது வந்து என்சைமில் வந்து இருக்கிறது கிரிப்ஸ் செல்லில் பாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கெட் செல்லில் தான் கிரிப்ஸ்ன்னு சொல்லப்படுற இதுதான் வந்து நமக்கு ஆக்டிவ் சைட்டாக இருக்க போது. ஆக்டிவ் சைட்டில் தான் அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆக போது. பைண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட்ஸாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இதில் வந்து இதுதான் வந்து ஆக்டிவ் சைட்டு. ஓகே. இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் வந்து ஒர்க் எஃபிஷியன்சி இன் ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் என்சைம் டேமேஜ் அட் 40 டிகிரி செல்சியஸ். என்சைம்ஸ் வந்து 40 டிகிரி செல்சியஸில் டேமேஜஸ் ஆயிரும். பட் ஹார்ட்வென்ஸ்லேயோ சல்ஃபர் ஸ்ப்ரிங்ஸ்லேயோ அதுலேருந்து அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ண என்சைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 80 to 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, டடா, லவ் யூ கைஸ், பாய்.